என் பசங்களை வந்து அவங்களதே அடிச்சிட்டாங்க. அதை நீங்க உண்மை என்னன்னு இந்த வீடியோல இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட வீடியோஸ், அதையும் நான் வைக்கிறேன். உங்க எல்லாத்தையும் கும்பிடுறேன். உண்மையை மட்டும் பேசுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ போட்டாக்க வீடியோவில் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என் ஹஸ்பண்ட் பேராகட்டும், என் பசங்களாகட்டும், எங்க ஃபேமிலினாகட்டும் எவ்வளவு மன வளர்ச்சி கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்க. மன்னிச்சிடுங்க ஏதாவது தப்பா பேசினா. உண்மை பாருங்க, உண்மை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுங்க. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. ஒரு 2 பசங்களை மட்டும் பிடிச்சிட்டோம். அந்த அவங்க சொல்லிட்டாங்க, சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே என் பசங்க கிட்ட வந்து மன்னிச்சிடுங்கிறா, பசங்க சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் காலையில கூட்டு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வைக்கிறோம், என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எதுவுமே எங்க கிட்ட வந்து யாரும் ஒரு விசாரணை பண்ணல, எந்த மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணல. இஷ்டத்துக்கு போட்டு டிவியில போட்டு இது பண்ணிட்டாங்க. என் வீட்டுல வேலை செய்யற பசங்களை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூட்டு போட்டு ஜெயில போட்டாங்க. என் 2 பசங்க எங்க இருக்காங்கன்னு உண்மையே தெரிய மாட்டேது. அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க. அவங்க என் கண்ணு முன்னாடி வரலன்னா என்னால தாங்க முடியாது. எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க. கண்ணு முன்னாடி ஒரு 2 பசங்க அப்படி போட்டு அடிக்கிறாங்க, நீங்க விட்டீங்க. கண்ணு பெரிய பெரிய கல்லெல்லாம் கையில வச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய கல்லுல இது என்ன அடிச்சுட்டாங்க. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன போட்டு அடிச்சுட்டாங்க, பசங்களை போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் பையன் அந்த பசங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கு காட்டிட்டாங்க. ஆனா என்ன அடிச்சது, என் பசங்களை அடிச்சது, அவங்க செஞ்சது எதுவுமே காட்டல. காட்டுங்க, இப்போ காட்டுங்க ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன். அதுல அந்த 16 வயசு பையன் அந்த சிசிடிவில வந்துட்டு என் ஹஸ்பண்டும் எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க மாமா அவர் வந்து 2 பேருமே அந்த பசங்களை பிடிச்சி என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வரிசையா பைக்ல வந்து 3 பசங்க 2 பசங்க அப்படியே மாத்தி எல்லாருமே வந்துகிட்டே இருந்தாங்க. சோ வந்து மாறி எல்லாருக்குமே அந்த இடத்துல கல் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணுமே அவங்க வந்துட்டு எப்படிதான் எடுத்து அடிச்சாங்கன்னே தெரியலங்க. அதுவும் இந்த ஏரியா பசங்க கூட கிடையாது. அவங்க எல்லாம் வேற ஏரியா பசங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல கல் எல்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியல சார். இதெல்லாம் நோக்கத்தோட பண்ண மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இதுல பின்னாடி ஏதோ பெரிய குற்றம் இருக்கு. பாடகர் மனோவின் மகன்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் புதிய சிசிடிவி காட்சியும் இன்று வெளியாகியது. இது தொடர்பாக அவரது குடும்பத்தினரும் விளக்கம் அளித்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்தோம்.